Welcome to Bingiz Kitchen. இன்னைக்கு நம்ம Bingiz Kitchenல என்ன பார்க்க போறோம்னா பொங்கல் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அது நிறைய காய்கறி போட்டு ரொம்ப சத்தான ஒரு குழம்பு நம்ம ரெடி பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பொங்கல் குழம்பு செய்ய போறோம். ரொம்ப சத்தானது அந்த குழம்பு. 9 காய்கறி எடுத்து யூஸ் பண்ணிருக்கோம். வாங்க அது என்னென்ன தேவைன்னு பார்த்துடுவோம். பெருங்காயத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கோம் குட்டி டீஸ்பூன்ல. புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு ஊற வச்சிருக்கோம். தக்காளி வெங்காயம் பூண்டு பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் 1 கப்பு. தேங்காய் 1 கப்பு. இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். இது பருப்பு வேக வச்ச தண்ணி. இதையும் நம்ம காய்கறி வேக வைக்கிறப்ப யூஸ் பண்ணிப்போம். நல்லெண்ணெய் உப்பு கொத்தமல்லி வெந்தயம் கடலைப்பருப்பு 1.5 டீஸ்பூன் சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு ஒரு 1.5 டீஸ்பூன் சீரகம் ஒரு 1.5 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு பூண்டு கொஞ்சம் மிளகாய் வத்தல் ஒரு 10லேருந்து 12 உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மல்லி விதை வந்துட்டு ஒரு 5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இஞ்சியை துரி வச்சுருக்கோம். இப்போ காய்கறி என்னென்னு பார்த்துடலாம். ஒரு வாழைக்காய் 2 கேரட்டு ஒரு 6லேருந்து 8 கோழி அவரைக்காய். இது வந்து பார்த்திங்கன்னா பரங்கிக்காய். இது ஒரு கீத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ஒரு முள்ளங்கி. இது நாட்டு அவரைக்காய். இது ஒரு 5 அவரைக்காய் எடுத்து கட் பண்ணியிருக்கோம். இது மொச்சை உருளைக்கிழங்கு 1 கத்திரிக்காய் ஒரு 2. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அகலமான பாத்திரம் எடுத்துருக்கோம். ஏன்னா நமக்கு இந்த இவ்வளோ காய்கறியும் வேகணும். நல்லா சின்ன குறுகலாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கிளறி விடுறதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் நாட்டு அவரைக்காய் வந்து போட்டுட்டேன். இது முள்ளங்கி, அடுத்தது மொச்சக்காய், பரங்கிக்காய், அடுத்தது கோழி அவரைக்காய். உங்களுக்கு என்னென்ன காய்கறி கிடைக்குதோ அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேரட்டு வாழைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பருப்பு வேக வச்ச தண்ணி இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். உப்பெல்லாம் இப்போ போட வேண்டாம். 3/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் வந்து நான் நல்லெண்ணெய் விடுறேன். நம்ம மிளகாய் வத்தல் சேர்த்துப்போம். அதை நல்லா வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம். மல்லி விதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே தணல சிம்ல வச்சுட்டு செய்யுங்க. இது வறுத்து சேர்க்குறப்ப குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நம்ம 1.5 டீஸ்பூன் மிளகு 1.5 டீஸ்பூன் ஜீரகம் வெந்தயம் கொஞ்சமாக டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு சோம்பு அதையும் சேர்த்துடலாம். நம்ம லைட்டாக வறுத்தா போதும். ரொம்ப கலர் மாறலாம் வறுக்க தேவையில்லை. கடைசியாக நம்ம தேங்காவையும் வறுத்து தான் அரைக்க போகிறோம். வறுத்து ஆற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்துருந்தா போதும். ரொம்ப கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஒரு மிக்சியில் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மசாலா வாசனையும் நல்லா இருக்கு. ஓரளவுக்கு அரை வேக்காடாக வெந்திருக்கு. இந்த அரை வேக்காடை வேகிறப்போ நம்ம வந்து உப்பு சேர்ப்போம். ஏன்னா முன்னாடியே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா காயோட கலர்லாம் மாறிடும். நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துடுவோம். பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்க்குறோம். கொஞ்சமாக வெங்காயம் அதுக்கப்புறமா கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி. எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு மறுபடியும் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற மசாலா எல்லாம் சேர்ப்போம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது வந்து மசாலா நல்லா கொதிக்கணும். அதனால தான் காய் வந்து அரை வேக்காடாக இருக்கும்போதே இதை நம்ம வந்து சேர்க்குறோம். காய் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்தோம் அப்படின்னா காய்கறி எல்லாமே குழைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது நம்ம பருப்பு சேர்க்க போகிறோம். இதோடையே அதை நான் கடையவே இல்லை. ஜஸ்ட் குழைவா வேக வச்சு அப்படியே சேர்க்குறோம். நம்ம இது பருப்பு சேர்த்து செய்கிறப்போ வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம உப்பு காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் பார்த்துக்குவோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. வாசனை சூப்பராக இருக்குது. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இன்னையை விட நாளைக்கு வச்சு சாப்பிட்றப்ப தான் ரொம்ப இன்னும் சூப்பராக இருக்கும். தாளிக்க போகிறோம். நல்லெண்ணெய் பெரிய டீஸ்பூனில் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். நம்ம எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே தான் பெருங்காயத்தூள் சேர்க்கணும். இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்க்குறோம். இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது பூண்டை இப்படி 1-2 தட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்குவோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம். நம்ம கருவேப்பிலை சேர்ப்போம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்போ எப்போயுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
ஒரு நிமிஷம் வதங்கட்டும், நல்லா கலர் மாறட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. வதக்கி வச்சதை சேர்க்கும் போது இன்னும் வாசனை சூப்பரா இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொத்தமல்லி தழை தூவி மூடி வச்சிடலாம். நம்ம 9 வகையான காய்கறி போட்டு சூப்பராக நம்ம பொங்கல் குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.